25 வயசுல மகன் இருக்கிற நிலையில விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கோரி இருக்கிறாங்க அவரோட மனைவியான சங்கீதா. தன்னோட கணவர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நடிகர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கடந்த 1998 வருஷம் லண்டன்ல வச்சோம். அதுக்கப்புறம் 1999 வருஷம் சென்னை எழும்பூர்ல வச்சு பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இப்ப இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கடந்த சில வருஷமாவே ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு வாழ்றத அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் கடந்த டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கோரி அவரோட மனைவியான சங்கீதா சார்பில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தலைவருமான விஜய் தன்னோட கணவர் இன்னும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும், அதுக்கப்புறம் ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு வரவும் செஞ்சது. அப்ப அந்த வழக்கை சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழக்கோட விசாரணையை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஒத்தியும் வைக்கப்பட்டது. இதுல சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு பின்னாடி விஜய் பட விழாக்கள், அப்புறம் பொது நிகழ்ச்சி, அப்புறம் வெளிநாடுகளுக்கு தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடிகை ஒருத்தர் கூட தான் வெளியே சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதை 2021 வருஷம் அந்த நடிகையோட விஜய் தொடர்புல இருந்ததை கண்டுபிடிச்சதா சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி அப்பவே விஜய் கிட்ட கேட்டதாகவும், சரிமா நான் விட்டுதான் சொல்லிட்டு உறுதி அளிச்சதாகவும், அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த நடிகையோட கள்ள உறவு தொடர்ந்ததாகவும் சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் தன்னை துன்புறுத்தினாவும் சொல்ல செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தன்னை வீட்டிலேயே அடைச்சு வச்சதாகவும், தன்னை வெளியில கூட்டிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமே விஜய் தன்னை துன்புறுத்தினதாகவும் தன்னோட அடிப்படை உரிமையை கூட மறுத்ததாகவும் வீட்டிலேயே அடைச்சு வச்சதாகவும் அந்த மனுவில குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் ஏன் இத்தனை வருஷம் அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னோட குழந்தைகளோட படிப்பு அதுக்கப்புறம் அவங்க அமைதி வேணும் அப்படிங்கிறதுனாலதான் தான் அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. எனது சங்கீதம் அமைதியா இருந்தாலுமே விஜய் அந்த நடிகையோட வெளிநாடுகளுக்கு ஒன்னா போயிருக்காங்க, ஒன்னா ஊர் சுத்தி இருக்காங்க. அந்த நடிகையோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் மன உளைச்சலையும் அவமானத்தையும் ஏற்படுத்துறதா சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த நடிகையோட செயலை விஜய் தடுக்கவோ நிறுத்தவோ சொல்லவே இல்லை. பொது நிகழ்ச்சிக்கு கூட அந்த நடிகையை கூட்டிட்டு போறாங்க. இதனால கடந்த 5 வருஷமாக ஒரே வீட்டுல வசிச்சாலுமே நாங்க தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னவங்க அந்த நடிகையோட பெயரை சொல்லவே இல்லை. தேவைப்பட்டா அந்த நடிகையும் தன்னோட கணவர் ஒன்னா இருக்கிற ஆதாரங்களை கோர்ட்ல சமர்ப்பிக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடந்த வருஷம் நவம்பர் மாசமே இந்த டைவர்ஸை பத்தி விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா விஜய் அதை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சங்கீதம் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்ப சங்கீதா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தான் நீலாங்கரில உள்ள விஜயோட வீட்டுல வசிக்கிறதுக்கும் அவரோட வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்றபடி தனக்கு ஜீவனாசம் தரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப விஜய் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைவர்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா சங்கீதா கண்டிப்பா 1000 கோடி வரை ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப சட்டமன்ற தேர்தலோட தேதியை அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. விஜய் முதலா தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி சார்பா இந்த சட்டமன்ற தேர்தல போட்டியிடும் போறாரு. அப்படி இருக்கும்போது சங்கீதா இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அவருடைய கட்சியோட முதல் மாநாட்டுக்கும் சரி, கட்சியோட 2வது மாநாட்டுக்கும் சரி, அவருடைய இசை நிகழ்ச்சிக்கும் சரி, ஜனநாயகனோட இசை நிகழ்ச்சிக்கும் சரி, அவருடைய மனைவியோ அவரோட பிள்ளைகளோ வரவும் செய்யல. இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல 12 பக்கம் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கோட விசாரணையை தொடர்ந்து அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. ஏகப்பட்ட பிரஷர் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரோட மனைவியான சங்கீதா மூலமாவே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா இன்னொரு நடிகரான ஜெயம் ரவி விவாகரத்து கேட்டாரு. அவங்க மனைவி கொடுக்க மறுத்தாங்க. அந்த வழக்குமே தமிழ்நாட்டுல போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா இவங்க ரெண்டு தரப்பு ஒத்து போய் விவாகரத்து கேட்கல. விவாகரத்து கேட்டது சங்கீதா தான். அவங்க மனதளவிலையும் உடல் அளவையும் நான் 2021 பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விஜயோட தரப்புல இருந்து அழுத்தம் வந்துச்சுன்னா அந்த பெயரோட சேர்த்து நான் ஆதாரங்களை கோர்ட்ல சமர்ப்பிக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அவங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நான் துன்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சது 2021 வருஷம். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க, அப்பவே சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட அதிமுக கட்சி தலைவரான நயினார் நாகேந்திரன் விஜய் குறித்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் கண்டனமும் தெரிவிக்கவும் செஞ்சிருந்தாங்க.
உண்மையிலே பார்த்தோம்னா சங்கீதா வந்து ஒரு போல்டான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜயோட கட்சி வந்து 234 தொகுதியும் போட்டி போட போகுது. அவருக்கு வந்து பெரிய கிரவுட் இருக்கு. தமிழ்நாட்டோட உச்ச நட்சத்திரமா இருக்கிறார். கரியருடைய உச்சத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சங்கீதா வந்து இந்த நேரத்துல வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சங்கீதாவுக்கு குடும்பம் பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய குடும்பம். லண்டன்ல வந்து நல்ல செட்டிலான குடும்பம். பணத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, வசதி வாய்ப்புலையும் அந்தஸ்துலையும் சாதாரண குடும்பமே கிடையாது. பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு வந்து பெருசா பண தேவை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்க வாழ்ற அளவுக்கான பணத்தை அவங்களுக்கு இருக்கும் சரி. அந்த குடும்பம் பார்த்தோம்னா அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே பார்த்துக்குவாங்க. அவ்வளவு ஒரு வசதியான குடும்பம். அதே விஜயும் பார்த்தோம்னா பெரிய புகழ் கொண்ட ஒரு நடிகர். இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அவருக்கு வந்து ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே விஜயுமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கனவுல இருக்கிற ஒருத்தர் வந்து நாளைக்கே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்க வந்து முதலமைச்சர் மனைவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்காங்க அப்படின்னா அதை தாண்டி பல காரணங்கள் இருக்கவும் செய்யும். சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்ட சமயத்துல வந்து சங்கீதா வந்து இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.